வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம டீப் வெப்னா என்ன, டார்க் வெப்னா என்ன, இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்ன, இதனால என்ன நன்மைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் இன்டர்நெட் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிஜிட்டல் உலகத்தில் நம்ம வந்து அடிக்கடி கேள்விப்படுற சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா டார்க் வெப், டீப் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்னா, டீப் வெப் இல்லைனா டார்க் வெப் அப்படின்னா அது வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு, இல்லைனா அது வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அகெயின்ஸ்ட் லா, அது வந்து நம்மளுக்கு வந்து கெடுதல், நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து திருடிடுவாங்க, கிரிமினல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம். நிறைய படங்களில் பார்த்துருப்போம், நிறைய சீரீஸில் பார்த்துருப்போம், நிறைய பேர் நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க இப்படி வந்து டார்க் வெப்பில் வந்து இப்படி அமௌண்ட்லாம் வந்து திருடிடுறாங்க, அக்கௌண்ட்ஸில் இருக்கிற காசுலாம் வந்து திருடுறாங்க அப்படின்ட்டு. பட் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு டீட்டெயில்டான நாலேஜ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து WWW வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த WWW அப்படிங்கிற அந்த வேர்ல்டு வைட் வெப்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறீங்க ஏதாவதுன்னா, இந்த வேர்ல்டு வைட் வெப் என்ன பண்ணுன்னா அதில் இருக்கிற டேட்டா பேஸ், சப்போஸ் இப்போ வந்து கூகுள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சர்ச் இன்ஜின். இப்போ நீங்கள் அதில் போய் ஒன்று சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஏகப்பட்ட வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணும். சப்போஸ் நீங்கள் வந்து சென்னை அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து சென்னைங்கிற பேரில் இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் வரும், சென்னைங்கிற பேரில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் வரும், சென்னைங்கிற பேரில் இருக்கிற காலேஜஸ் வரும், சென்னையில் வந்து ஏதாவது நியூஸ் வந்து ரீசெண்டாக வந்ததுன்னா அது வரும், சென்னைனா என்ன அப்படிங்கிற விக்கிபீடியா பேஜ் வரும். ஸோ இது வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து புல் பண்ணி கொடுத்த டேட்டா. இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கும். இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் ஆஃப் WWW அப்படின்னு சொல்லுவாங்க, வேர்ல்ட் வைட் வெப். ஸோ இப்போ வந்து வேர்ல்டு வைட் வெப் வந்து இப்படி இருக்குது, இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணுற சர்ச் இன்ஜினில் வர ரிசல்ட் எல்லாமே வந்து டாப்பில் இருக்குது அப்படிம்பாங்க. இண்டெக்ஸிங் பொறுத்த வரைக்கும் டாப்பில் இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் மட்டும்தான் வரும். நீங்கள் சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணி வராத டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லைங்களா, வராத வெப்சைட்ஸ் தான் வந்து டீப் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து யூஷுவலாக கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அதில் வராது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பைரேட்டட் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து அதை வந்து இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து பேன் பண்ணி வச்சுருப்பாங்க, நிறைய வெப்சைட்ஸ் வந்து பேன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வரவே வராது அதில். அதுதான் வந்து டீப் வெப். இப்போ எதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணி அதை வந்து பாப்புலேட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே வந்து டீப் வெப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, எக்ஸாக்டான லிங்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து வெறும் இந்த பைரசி வெப்சைட்ஸ் மட்டும்தான் டீப் வெப்பில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. நிறைய கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ், நிறைய கவர்மெண்ட் வெப்சைட்ஸே வந்து இந்த டீப் வெப்பில் தான் இருக்குது. நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ், கவர்மெண்ட் பேங்க்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்தியன் கவர்மெண்ட்டோடைய இன்கம் டேக்ஸ் வெப்சைட் இருக்குது, அதில் வந்து டேட்டாஸ்லாம் இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் வந்து அதை போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி ஒரு பேங்க்கோடைய ஒரு கஸ்டமரை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, அது வந்து அந்த பேங்க் வெப்சைட்குள்ளே இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூகுளில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீப் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டீப் வெப் அப்படிங்கிறது வந்து ஒரு கெட்ட விஷயம் எதுவும் இல்லை, அது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த டீப் வெப்குள்ளே தான் இருக்குது. அதாவது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்காது உங்களுக்கு, நீங்கள் வந்து எக்ஸாக்ட் லிங்க் இருந்து எக்ஸாக்ட் ஆக்சஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். 90% ஆஃப் த டேட்டா வந்து அன்ஆக்சசபிளாக இருக்குது கூகுளில். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், கூகுளில் எல்லாமே இருக்குது, அதில் வந்து இல்லாத விஷயமே இல்லை அப்படின்னு நினச்சிருக்கோம். பட் 90% இடனாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டார்க் வெப். இந்த டீப் வெப்பை தாண்டி இன்னும் கீழே போனீங்கன்னா அதுக்கப்புறம் வரதான் டார்க் வெப். ஸோ டார்க் வெப் தான் வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே ஜாஸ்தி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த டார்க் வெப் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து சில பேங்க்ஸ் இருக்கும், அவங்க வந்து வேறு கண்ட்ரியில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும், வேறு கண்ட்ரியில் வந்து ஏதாவது வந்து வெப்சைட் மூலிமா வந்து அவங்க வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டார்க் வெப்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி டார்க் வெப், டீப் வெப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் திருடப்படுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. அது வந்து எந்த ஒரு கேரண்டியுமே இல்லாத வெப்சைட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டார்க் வெப், டீப் வெப் அண்ட் WWWக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு மலையை வந்து ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மலையோட டாப்பில் இருக்கிற அந்த பீக்கு தான் வந்து WWW, மலையோட அடிவாரம் வரைக்கும் இருக்கிறது தான் டீப் வெப், மண்ணுக்கு அடியில் இருக்கிறது தான் டார்க் வெப். ஸோ நீங்கள் வந்து மண்ணுக்கு அடியில் இருக்கிறத தோண்டி எடுத்து பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்ம வந்து எப்படியும் டார்க் வெப்போ டீப் வெப்போ வந்து அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படுற எல்லாமே வந்து சர்ச் இன்ஜின்லேயே கிடைச்சிருது. பட் இதை பற்றின நாலேஜ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.